கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்காக சிபிசிஐடி முன்பு சயான் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக. அதாவது கடந்த 2017 நடந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா, அதில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் விபத்தில் உயிரிழந்திருந்தார். தொடர்ந்து சயான், வாளையார், மனோஜ் உள்ளிட்ட 12 பேரை இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் கைது செய்திருந்தார்கள். தற்போது இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடியும் சிறப்பு விசாரணை குழுவானது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுவரையும் பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சயான், வாளையார், மனோஜ் ஆகியோரிடம் உள்ளிட்ட 12 பேரிடம் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு அதனை சாட்சியங்களாக பதிவு செய்தனர். இந்த நிலையில்தான் இந்த 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சயானை இரண்டாவது முறையாக சிபிசிஐடி போலீசார் ஆஜராக சம்மன் அளித்திருந்தார்கள். கடந்த வாரமே அவரை விசாரணைக்கு ஆஜராக அழைத்த நிலையில கடந்த வாரம் சயான் ஆஜராகாத நிலையில் மீண்டும் இன்றைய தினம் இங்கே கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் சயான் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் பாத்தீங்கன்னா சிபிசிஐடி எஸ்பி மாதவன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன், அதே போல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட, அதுவும் குறிப்பாக 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சயானிடம் 2வது முறையாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. நன்றி தென்னிலவன்.